கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. அரசு பொதுத் தேர்வுகளில் ஆங்கிலத்தை விட தமிழ் பாடத்தில் அதிகளவு மாணவர்கள் தோல்வியடைவது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் நடந்த பொதுத் தேர்வுகளை 2023ஆம் ஆண்டு 9.14 லட்சம் மாணவர்கள் எழுதினர். அதில் தமிழில் 40,709 மாணவர்களும் ஆங்கிலத்தில் 9,742 மாணவர்களும் தோல்வியடைந்தனர். 2024ஆம் ஆண்டு தேர்வு எழுதிய 8.94 லட்சம் மாணவர்களில் தமிழில் 28,199 பேரும் ஆங்கிலத்தில் 7,574 பேரும் தோல்வியடைந்தனர். 2025ஆம் ஆண்டு 8.71 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். அதில் தமிழில் 16,613 மாணவர்களும் ஆங்கிலத்தில் 4,741 மாணவர்களும் தோல்வியை தழுவினர். இந்த ஆண்டு பொதுத் தேர்வை எழுதிய மாணவர்களில் தமிழில் 13,660 பேரும் ஆங்கிலத்தில் 4,891 பேரும் தோல்வியடைந்துள்ளனர். தமிழில் தோல்வியடையும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் ஆங்கிலத்தை ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கிறது. தமிழ் பாடத்தில் இருக்கும் விரிவான இலக்கண பகுதி, செய்யுள், மனப்பாட பகுதிகள் போன்றவை தேர்ச்சி விகிதம் குறைவதற்கான பொதுவான காரணங்களாக கூறப்படுகின்றன. ஆனால் மாணவர்களிடம் அடிப்படை மொழித்திறன் குறைவாக இருப்பதே தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து தமிழ் ஆசிரியர்கள் கூறுகையில், தொடக்க கல்வியில் இருந்தே தமிழை வாசிக்கவும் எழுதவும் பழகாமல் ஆல்பாஸ் முறையில் உயர் வகுப்புகளுக்கு மாணவர்கள் அனுப்பப்படுகின்றனர். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, துணைக்கால் போன்றவை எந்தெந்த இடங்களில் வரும் என்பதே மாணவர்களுக்கு தெரிவதில்லை. இதுபோன்ற அடிப்படை மொழித்திறன் குறைவால் மாணவர்கள் அதிகமான எழுத்துப் பிழைகளை செய்கின்றனர். முக்கியமாக பள்ளிகளில் கணக்கு, அறிவியல், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு கொடுக்கும் நேரத்தை தமிழுக்கு கொடுப்பதில்லை. வரும் ஆண்டுகளில் அடிப்படை மொழித்திறன், சரியான எழுத்து பயிற்சி, வாசிப்பு பழக்கம் போன்றவற்றை தொடக்க கல்வியிலேயே வலுப்படுத்துவது அவசியமாகும் என்று தமிழ் ஆசிரியர்கள் கூறுகின்றனர்.